இன்னைக்கு பேச போவது பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவர். அந்த ஆவியானது காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலேக்கா பிதா சொல்றா, பிதா அந்த பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்க அவர் அனுப்பி வைத்தார். அவர் எப்பொழுது நமக்குள்ளேக்கா. இந்த காலையில் அந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்வது பிதா அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இயேசும் அல்ல. பிதா வேறு, இயேசு வேறு, பரிசுத்தன் வேறு. ஆனால் இந்த 3 பேரையும் சேர்த்த பொழுது சொல்லப்படுற சொல் தான் தேவன். தேவன். இந்த 3 பேர் தனித்தனேகால். இந்த முழு உலகத்தையும் படைத்தது பிதா என்று சொன்னாலும் அது உண்மை அல்ல. உலகத்தை படைத்தது பிதா தான், ஆனால் அந்த வேலையை செய்து முடித்தது பரிசுத்த ஆவியானவர். இயேசு நோய்களை சுகமாக்கினார், அற்புதம் செய்தார், மரித்த உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால் அது பொய் அல்ல, ஆனா அது அல்ல நிஜம். இயேசுக்குள்ள இருந்து இதெல்லாம் செய்தது யாரு? பரிசுத்தானவர். பிதாவுடைய எல்லா வேலையும் செய்தது யாரு? பரிசுத்தானவர். இயேசுடைய எல்லா வேலையும் செய்தது யாரு? பரிசுத்தானவர். ஆனா அங்க பைபிள் அப்படி இருந்ததுக்கு அந்த செஞ்சவர் பரிசுத்த ஆவியானவர். பைபிள்ல புதிய ஏற்பாடுல 6வது புத்தகம் ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த ரோமர் புத்தகத்தை எழுதியது யார்? ரோமர் புத்தகத்தை எழுதியது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1-2. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவருமாகிய பவுல். அடுத்த வசனம், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான் ஆகும்படி அழைக்கப்பட்டவருமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்ப இந்த ரோமர் நிருபத்தை எழுதியது யாரு? பவுல். அப்படிதான் பைபிள் எழுதி இருக்கு. ஆனா நிஜம் என்ன? ரோமர் 16ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல எல்லாருக்கும் வாழ்த்துகள் சொல்லும் பொழுது 22ஆம் வசனம், இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்தேன். அப்ப இந்த நிருபத்தை யார் எழுதினது? தெர்த்தியு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பவுல். பாஸ்டர் வால்டர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. உண்மை, சப்ஜெக்ட் என்ன, ஆனா அதை எழுதினது இன்னொரு. அதே விதமா தான் தேவனுடைய ஆவியானவர் பிதா செய்ய ஆவியானவர் கிரியை செய்தார். இச்செங்கடல் மத்தியிலே இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை வழி நடத்தி வந்தவர் யார்? ஆவியானவர். இந்த பிதாட வேலை செய்வது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பார்க்க போகிற புது தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் சுவாசம். சுவாசம். பைபிள்ல பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் வழங்கப்பட்டிருக்குது. நெருப்பு, அதுக்காக அவங்க நெருப்பு அல்ல, அந்த நெருப்பின் குணம் அவர் எடுத்திருந்தது. அவர் புறாவின் குணம் இருந்துச்சு. பரிசுத்தாவின் ஒரு சுவாசம். சுவாசம். சுவாசம் என்றால் ஆக்சிஜன். நீங்கள் உயிர் வாழ உங்களுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் தேவை. நான் மூச்சு எடுக்க எடுக்க நான் உயிர் வாழ்கிறேன். ஒரு மனிதன் மூச்சு நின்றால் அவனால் உயிர் வாழ முடியாது. ஒருவன் ஜீவிக்கானா மரித்துக்கானா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? மூச்சை வைத்து. ஒரு மனிதனிடத்தில் மூச்சு இல்லை என்றால் அவனிடத்தில் வாழ்க்கை இல்லை. அதே விதமாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூச்சாயிருக்கா, சுவாசமா இருக்கா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இல்லை என்றால் அவனால் உயிர் வாழ முடியாது. யோபு 33:4, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நமக்கு உயிர் கொடுப்பது தேவனுடைய சுவாசம். யார் தேவனுடைய சுவாசம்? ஆவியானவர். உனக்கு உயிர் கொடுப்பது தேவனுடைய ஆவியானவர். இந்த மூச்சு உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கே நீங்க உயிர் அடைவீர்கள். இந்த சபைக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய மூச்சு. இந்த சபைக்கு தேவை தேவ ஆவியானுடைய மூச்சு. இந்த சபைக்குள்ள தேவ ஆவியானுடைய மூச்சு இருந்தால் இது உயிர் அடையும். தேவனுடைய மூச்சு, தேவனுடைய ஜீவன், அது உயிரை கொடுக்கும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவனுடைய பிள்ளைகள் சுவாசிப்பதில்லை. நான் காலையில் எழும்பி ஒரு 3 பாட்டு படிக்கிற நேரத்தில் நான் நிறைய மூச்சு எடுக்கிறேன், ஆவியான உள்ள எடுக்கிறேன்.
நான் பரிசுத்தான பாட்டு படிக்க நான் மூச்செடுக்க. நான் கால் எழும்பி ஒரு அந்நிய பாஷை ஒரு 10 நிமிஷம் பேச நேரத்துல நான் நல்லா மூச்சை டீப் பிரெத் எடுக்கிறேன். நான் காலையில பைபிளை வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, 1 பேதுரு 1:21 சொல்லுது, இது தேவனுடைய ஆவியானுடைய மூச்சு. இது ஜீவனை கொடுக்கும், இது உயிரை கொடுக்கும். அப்ப இந்த மூச்சை நாங்க எடுக்க வேண்டும். ஆவியானுடைய மூச்சு. நான் இப்படியோ கேள்வி கேட்க, நேற்று எத்தனை பேர் பரிசுத்த பாட்டு படிச்சீங்க? நீங்க மூச்சு எடுத்தீங்களா? மூச்சு எடுத்தீங்களா? ஏன்னா இதுதான் உயிர் கொடுக்கும், உயிர் கொடுக்கும். நம்முடைய ஆட் ரொம்ப சின்னது. இந்த ஆட் பம்ப் பண்ணும், இப்படி இப்படி வேலை செய்யும். இது வேலை செய்ய செய்ய அந்த மூச்சு, இந்த ஆட் வேலை செய்வது மூச்சினாலே. இந்த ஆட் நல்ல வேலை செய்யணும், அதனால விரிஞ்சி மூடணும், விரிஞ்சி மூடணும். விரிஞ்சி மூடுற நேரத்தில் அந்த பிளட் ரத்தம் ரொம்ப வேகமாக அது ரத்த அழுத்தம் ஓடும். இந்த ஆட் நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா எங்க உடம்புல கண்ணுக்கு காதுக்கு எல்லா இடத்துக்கும் நன்றாக ரத்தம் போகும். அதுல வைட்டமின்கள் போகும், தேவையானவைகள் போகும், எல்லா இடமும் எல்லாம். ஆனா நிறைய பேர் ஆட் ரொம்ப வேலை செய்யாது, லைட்டா தான் வேலை செய்யுது. லைட்டா வேலை செய்யறதுல அந்த ரத்தத்தின் பிரஷர் போதாது. எங்க வீட்டுல சிங்க்ல தண்ணி தேங்கி அது மெதுவா கை கழுவிட்டு போறதுனால தான் அந்த இடத்துல நிறைய பிளாக்கள் இருக்கு, உள்ள அசிங்கங்கள் மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஆட்ல நெத்தம் வேல் இல்லாட்டி வேல்கள்ல பிளாக் இருக்க காரணம் ரத்த அழுத்தம் போதாது. ரத்த அழுத்தம் இருந்தா அந்த ரத்தம் பிரஷர்ல வேகமா ஓட ஓட ரத்தம் மெல்லிசா இருக்கும். அந்த ரத்தத்துக்குள்ள கொழுப்பு திக்னஸ் இருக்காது. அது வேகத்தில் அது பேர்ன் ஆகி அது நல்ல ஸ்மூத்தா ரத்தமா இருக்கும். அது ரத்தம் மெல்லிசா இருந்துச்சுனாக்கி உடம்புல எல்லா இடத்துக்கும் போகக்கூடியதா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆட் ரொம்ப வேலை செய்யாது, அது வேலை செய்யணும் ரொம்ப. சில ஆட்களுக்கு பிரஷர் இருக்கு. பிரஷர் வந்தோடனே நிறைய டாக்டர்ஸ் என்ன நினைக்காங்க, இது ஒரு வியாதின்னு. பிரஷர் என்பது ஒரு வியாதி அல்ல, ஒரு வியாதியின் சிம்டம், ஒரு அறிகுறி. உங்களுக்கு வேற எங்கோ ஒரு வியாதி வந்திருக்கு. அந்த வியாதி வந்தோன்னா ஆட் என்ன செய்யுதுன்னா ஹை பிரஷர் கொடுக்குது. அது என்ன செய்யுது, அந்த இடத்தை சுகமாக்க பார்க்குது, அந்த கிட்னியை சுகமாக்க அது வேலை செய்யுது, அது ஒரு நல்ல வேலை செய்யுது. இப்ப நாங்க என்ன செய்யறோம், டாக்டர் மருந்து கொடுத்து அந்த ஆட் வேலை செய்யாத அதை அடைக்கிறாங்க. அடைக்கணத்துல இதுக்கு வேலை செய்யணும்னு டைட் ஆகி அதுக்கு பெரிய டேமேஜ் ஆகும். அது என்ன, இந்த வியாதியும் வந்துடும். இதை விட என்ன செய்யணும், நாங்கள் அந்த வியாதிக்கு மருந்து கொடுக்கும் பொழுது ஆட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அந்த வியாதி சுகமாகும் பொழுது இந்த பிளட் பிரஷர் அப்படியே இல்லாமல் போயிடும். அது நார்மல் அழகா விகிஞ்சு வரும், தேவையான அளவுக்கு வரும். அப்ப அது சுகமா இருக்கும். எனவே நான் 40 வயசு வந்தோன்னே 30 வயசு வந்தோன்னே நிறைய நடக்க வேண்டும். குறைஞ்சது நீங்க 5.5ல நீங்க 40 நிமிடமா நடக்கணும் நிற்காம. அப்பதான் உங்களோட ஆட் நல்லா விரிஞ்சு விரிஞ்சு வரும், மூச்சு வாங்கும். அப்படி வரும் பொழுது நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்களுக்கு பிளாக்ஸ் இருக்காது, உங்களோட முகம் ட்ரை ஆகாது, உங்க பாடி ட்ரை ஆகாது, எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகும். இப்படி நடக்கும் பொழுது உங்க கண் பார்வையில எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ரத்தம் மங்கும் போது நீங்க பூர்ண சுகமா இருப்பீங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க. நிறைய பேர் ஜிம்ல வெயிட் ட்ரைனிங் செய்வாங்க. வெயிட் ட்ரைனிங் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஓடியாடி வேலை செய்ய முடியாது. ஆனா கார்டியோ செய்கிறவன் அவன் அங்கங்க பாய்வான், அவன் துள்ளுவான், வேலை செய்வான், அவன் ஹெல்த்தியா இருப்பான். ஏன்னா அவன் வேகமா வேலை செய்யறவன். அவங்களோட ஆயுள் நீட்டமா இருக்கும். ஏன்னா அவன் மூச்சை நல்லா வாங்கான், அவன் ஓட ஓட நல்லா வேலை செய்யும், அவன் ஹெல்த்தியா இருப்பான். ராத்திரி தூக்கம் நிம்மதியாக்கும். ஏன்னா அந்த அவனோட பாடி சீராகும். அவனுக்கு சுகர் இருக்காது, அவனுக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது. ஏன்னா நல்லா நடக்கான். ஆனா நல்லா நடக்கவன் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அவனுக்கு எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ஜிம்ல வெயிட் ட்ரெயின் பண்றவன் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடுவான். ஏன்னா அவன்கிட்ட கார்டியோ இல்லை,
ஆனால் காலையில் எழும்பி நான் ஒரு 10-15 நிமிஷம் அந்நிய பாஷை பேசும் பொழுது நான் நல்லா மூச்சு வாங்குவேன். என் கண்ணு நல்லா இருக்கு, என் வாழ்க்கை நல்லா இருக்கு, என் ஜீவியம் நல்லா இருக்கு. நான் நல்லா அந்நிய பாஷை பேச கையை உயர்த்தி நான் பாட்டை படிக்க நல்ல பைபிள் வாசிக்கும் பொழுது அது உயிரை கொடுக்கும். சங்கீதம் சொல்லுது 33:4 தேவன் ஆவியன் என்னை உண்டாக்கினார், சர்வவல்ல சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எங்க அம்மா சாகருக்கு நேரத்துல எல்லாம் நான் போயிட்டு நான் திடீர்னு பைபிள் எடுத்து வாசிப்பேன். எங்க தங்கச்சி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தா, அம்மாவோட கால் அடிச்சா, அண்ணா செத்துவாங்க போல. நான் பைபிளோட போயிட்டேன். அம்மா அவங்க ஆக்சிஜன்லாம் போட்டுக்காங்க, அம்மா நான் பைபிள் வாசின்னு சொன்னாங்க. ரோம 8 காது கிட்ட போய் சத்தமா டாக்டர் சொன்னாங்க, தவாஸ் தேக்காய் மேக 2 நாள் செத்துவான். நல்லா சத்தமா வாசித்தேன். வீட்டுக்கு வந்தணும். உகாவில் எங்க தங்கச்சி கால் பண்றா, எல்லாத்தையும் கழட்டி அம்மா உட்காந்து கிடைக்காங்கன்னு. ஏன்னா அவங்க மூச்சு வாங்கிட்டாங்க. உங்களுக்குள்ள மூச்சு வருது, நீங்க மூச்சு அடைக்கிறீங்க, காலையில் நல்லா மூச்சு அடைக்கிறீங்க. இதுதான் முக்கியம். இது உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆவியானவர் என்பது ஒரு மூச்சு. அவரை நல்லா உள்வாங்க வேண்டும். உங்க வாழ்க்கையை செழிப்பாக்கும். சங்கீதம் 104:30 அருமையான வசனம். நீர் உம்முடைய ஆவி அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவி அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நான் பாட்டை படிக்கும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நான் பரிசுத்த ஆவியை பற்றி பேசும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நான் அந்நிய பாஷை பேசுற நேரத்தில் அவைகள் சிருஷ்டிக்கப்படும். சிருஷ்டிக்கப்படும் என்னது? இல்லாத ஒன்று உருவாக்கப்படும். நான் சொல்றேன், உனக்குள்ள அந்த மூச்சு வரும் பொழுது, நீ நல்லா பாட்டை படிக்கும் பொழுது, இந்த காலையில சொல்றேன், இந்த சர்ச்சில் ஆவியனை பற்றி நீ பேசி படிக்கும் பொழுது, நீ வீட்டுக்கு பொழுதும் போகும் பொழுது புதிய காரியங்களை கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். புது காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். உங்க வியாபாரம் புதுசா மாறும். சிருஷ்டிக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டிக்கப்படும். ஆவியான வரும் பொழுது ஆவியானவர் எப்பொழுது அசைவாடுவா? ஆவியான இந்த இடத்துல இருக்கா? நான் பாட்டு படிக்கிற இடத்துல ஆவியான அசைவாடா. நான் பைபிளை வாசிக்கும் பொழுது ஆவியான அசைவாடுவாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியான அசைவாசுவா. நான் துதிக்கும் பொழுது அந்நிய பாஷை பேசும் பொழுது சங்கீதம் 104:30 சொல்லுது, நீ உம்முடைய ஆவி அனுப்பும் பொழுது, நீ பாட்டு படிக்கும் பொழுது, நீ ஆராதிக்கும் பொழுது சிருஷ்டிக்கப்படும். புதுசு புதுசு கத்து புதிய காத்தை படைக்க போவா. எத்தனை பேர் நம்புங்க? புது காரியம் படைக்கவா, புது காரியம் படைப்பா, புது காரியம் படைக்க போவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புது நண்பர்களை தருவாங்க, புது பிஸ்னஸ் தருவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஆவியான படி பேசினா, நான் இது ஒரு பிரசங்கம் இப்ப பண்ணாம ஒரு 5 நிமிஷம் ஆவியானவர் நாங்க இருந்து பார்ப்போம். நாங்க ஒரு வார்ம் அப் பண்ண, நாங்க ஒரு டீப் பிரெத் ஒன்று எடுத்து கொஞ்ச நேரம் கைகுலத்தி ஆவியானவரை பார்த்து, ஆவியான உங்களை நேசிக்கண்டு சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. நீங்க கைகளை உயர்த்தும் பொழுது வேகமாய் நீங்க ஓடுறீங்க. நீங்க பாட்டு படிக்கும் பொழுது வேகமா ஓடுறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே நான் உம்மை நேசிக்கண்டு சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் அவரை துதிங்க, அவரை பாடுங்க, கைகளை உயர்த்தி அவரை போற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன். நான் இனிமேல நான் உங்களோட கலந்துக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு வேண்டும். நீர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். நீர் தான் என்னை அழகுபடுத்து, நீர் தான் என்னை சிறப்பாக்கு. வாய் திறந்து எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய ஆவியானவரை துதிங்க. கொஞ்ச நேரம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நான் உங்களை நேசிக்கிறேன். நீர் எனக்கு மிக முக்கியமானவர். நீர் எனக்கு வேண்டும். வாழ்க்கையில் ஏதோ புதிய காரியம் வேணும் சகோதரா. இன்றைக்கு ஆவியானோட தொடர்பு கொள்ளு, அவரோடு பேசு. நீ பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானோடு நீ மூச்சு உள் வாங்கி கொண்டிருக்காய். உனக்குள்ள ஒன்று சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சிந்தனையில, என் கிரிகையில நீங்க கலந்துருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி இருப்போம். அந்நிய பாஷை பேசிக்கணுங்க. நீங்க கையை கீழே போடுற நேரத்துல சும்மா நடக்கீங்க. நீங்க கையை வாய்ந்தும் பொழுது கொஞ்சம் வேகமா ஓடுவீங்க. அசைவாடி கொண்டிருக்காங்க. நிறைய காரியங்கள் உருவாக்கப்படுது. நீங்க வீட்டுக்கு போக நேரத்துல புதிய காரியங்களை பார்க்க போறீங்க. உங்க வியாபாரத்துல புது காரியங்களை பார்க்க போறீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில
கலந்திருக்கீங்க. எல்லாம் வாயில கொஞ்சம் நேரம் என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சத்தமாக சத்தமாக சொல்ல, என் பேச்சில, என் பேச்சில. இந்த பாடலை படிக்கும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் ஏதோ உருவாக்கி கொண்டிருக்கா. என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. ரெண்டு கைகுலிந்து சொல்லுவோம், அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி. ஒரு பாடலை படிக்காதபடி அதை மனசுல அப்படி அன்பினாவியானவரை பாருங்க, விலையேற பெற்றவரை பாருங்க, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. இடம் மூடப்பட்டது, ஒரு மகிமையின் மேகம். அப்புறம் அந்த மேகத்துக்குள்ள போவீங்க, ஜனத்தை மூடுதே. விலகான மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகான மேகம் நீ. ஓ விலகான மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஓ விலகாதவர், விலகான மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. முழுமையாக நிரப்பியிருக்கீங்க. உம்முடைய மகிமைகள் மேலே இருக்குது. அவரோடு பேசுங்கள். நீங்க எவ்வளவு அன்பானவர். என்னை மூடி மறைத்து பாதுகாத்து என்னை நேசித்தீங்க. இந்த சபையிலே நீ பல காரியங்களை புதிதாய் சிரிக்கிறவர், புதிய காரியத்தை உருவாக்க போகிறேன். உன்னுடைய மகிமையின் கரம் இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி. உம்மோடு நாங்கள் நேரம் செலவிட ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மூச்சு வருது. எங்கள் வாழ்க்கை வல்லமாய் மாறுது, சுகமுள்ளதாய் மாறுது. ஆமென். கூட்டம் நடக்காதபடி நாம் அதை செய்யும் பொழுது எங்கள் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மூச்சு உள்ள எடுக்கும், நல்ல மூச்சு எடுக்கும். அந்த மூச்சு எங்களுக்குள்ள வருது. சங்கீதம் 104:30 சொல்லுது, நீ உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது பரிசுத்தம் நமக்கு தாக்கா. ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை போடணும். உங்களுக்கு தெரியும் 2020 எல்லா இடமும் கொரோனா வந்துச்சு. நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா வல்லரசு நாடுகள், பெரிய நாடுகள் வென்டிலேட்டர் மெஷின்களை, அந்த சிலிண்டர்களை போட்டு மனிதர்களுக்கு வச்சாங்க. அவனுக்கு மூச்செடுக்க முடியதில்லை. எனவே அவனுக்கு செயற்கையா அந்த ஆக்சிஜனை கொடுக்கும் பொழுது அவன் உயிர் பிழைத்தான். நம்ம நாட்டில் அது இருக்கல்ல, அதிகமா இருக்கல்ல, நிறைய பேர் செத்துட்டாங்க. அந்த வென்டிலேட்டர் மெஷின் வந்து நிறைய உதவி ஆயிட்டு ஆக்கள் வாழுவதுக்கு ஏதுவாச்சு அந்த மெஷின். நான் இளைஞரை பார்த்தேன், சிசி கேமரால ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அப்பாவோட ஒரு பிள்ளை இருக்கான். அந்த பிள்ளைக்கு அந்த அப்பாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவன் முழு நாளுக்கு தன் அப்பாவை பாதுகாக்க. ஆனால் இங்கே ஒரு 10 மெஷின் போடுத்தான். ஆனால் 100கணக்கான ஆக்கள். அந்த அப்பா கிட்ட இருந்தவன் திடீர்னு அவன் வாஷ்ரூமுக்கு எங்கேயோ எழுப்பி போயிட்டான் போல. அங்கெங்கேயோ தொத்தேன், ஓடி வந்தான். அவன் எலும்பி ஓடணும்னு போனோன்னு டக்குன்னு அப்பா கிட்ட இருக்க மெஷின் அவன் கலட்டி, அந்த மனுஷன் படுத்து கிடக்கான், கழட்டி தூக்கி போய் அவன் அப்பாவுக்கு போட்டுட்டான். தண்டை தகப்பனை காப்பாத்தோன்னு.
இந்த வென்டிலேட்டர் மெஷின் அது வந்தோன்னு கொஞ்சம் நல்லா மூச்சு கொடுத்துருனா ஆள் பிக்கப் ஆயிடுவாங்க. அது தேவை. இந்த வென்டிலேட்டர் மெஷின் அது வெளியில இருந்து வந்துச்சு, போட்டாங்க, அதை எடுத்து மாட்டணும். ஆனா இந்த வென்டிலேட்டர் மெஷின் நமக்கு அது வெளியில இல்ல, அவர் நமக்குள்ளாக. ஆனா அவர் நமக்குள்ள இருந்ததுக்கு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். காலையில எடுத்து நான் 3 பாட்டு படிக்கிற இடத்துல, நான் அந்நிய பாஷை பேசும் பொழுது, நான் உபவாசத்துல இருக்கும் பொழுது, நான் ஜெபத்துல இருக்கும் பொழுது, பைபிளை வாசிக்கும் பொழுது, நான் கடவுளை பத்தி எங்கேயாவது 2 நிமிஷம் பேசும் பொழுது என்ன நடக்கும்? அதை ஃபிக்ஸ் பண்றேன். அதை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது சங்கீதம் 104:30 சொல்லுது, நீ அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். அவைகள் எவைகள் எது உனக்கு தேவை நினைக்கோ அதை கத்து படிச்சு தருவாங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் சொல்லுது, பூமி இருண்டு இருந்துச்சு, அது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்துச்சு. தேவன் ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாடினா அந்த ஆவியான இருந்தனால ஒண்ணுமே இல்லாத இந்த பூமியை பார்த்த ஆண்டவர் வெளிச்சம் ஆகட்டும்னு சொன்னாங்க. திடீர்னு வெளிச்சம், சூரியனை இல்லாமல் வெளிச்சம், சந்திரன் இல்லாமல் வெளிச்சம். எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உருவாக்கினார். மரங்கள் வந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஆவியானனால. நீ காலையில எழும்பி நல்லா பாட்டை படிச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு நீ வெளியே போகும் பொழுது எல்லாம் புதுதாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும். சந்திரனை பார்த்தா, நட்சத்திரத்தை பார்த்தா, அழகு அழகான மீன்கள், பறவைகள், இவையெல்லாம் தேவன் ஆவியானவர் அசைவாட பொழுது. ஆதியாகமம் 1:2 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டதா. இந்த வசனம் கடைசியில் அப்படிதான் சொல்லுது, ஆவியான ஜலத்து மேல் அசைவாடி கொண்டது. அடுத்த வசனம், வெளிச்சம் உண்டாயிட்டு. உனக்கு பிரகாசம். நீ காலையில இதை படிக்கியா? இன்றைக்கு சர்ச்சுக்கு வரும்போது நீங்க கடவுளை ஆராதித்தீங்களா? ஆவியானவரை பத்தி பேசுனீங்களா? அவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. அவர் முக்கியம். ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை முன்னா அது வார்த்தை இல்லை. எனக்கு இந்த இடத்துல ஒரு மேகம் மூடுற விதமா அப்படி பார்ப்பேன். அப்படி நான் நினைக்க போல அதுக்குள்ள நான் போவேன். நீங்க காலையில் ஆவியான பாட்டு படிச்சீங்களா? அந்த ஆவியான பாட்டு முக்கியம். அவரை பத்தி பேச வேணும். பைபிளை வாசித்தாலே புதுசு வரும். சங்கீதம் 104:30 சொல்லுது, நீ உம்முடைய ஆவி அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்கி. ஆவியான வரும் பொழுது உருவமாகும். ஒன்று உருவமாகும். அதாவது முதலாவது சிருஷ்டிக்கப்படும், இல்லாத இடத்துல ஒன்று உருவாக்கப்படும். 2வது அது ரினியூ. ஒன்று இருக்கத கத்து புதுசா மாற்றுவாங்க. உன்னை கண்ணை புதுசாய் மாற்றுவாங்க. பலவீனமான உன்னை கிட்னியை புதுசாய் மாற்றுவாங்க. உன்னை நெஞ்சை இருதயத்தை புதுசாய் மாற்றுவாங்க. நீ பலனுள்ளவனாய் மாறுவாய். நீ புதிதாய் மாறுவாய். காலேபிடத்திலும் யோசுவத்திலும் விசேஷ ஆவியான வந்தபடியால் அவங்க சொல்லுறாங்க, இந்த கானான் தேசத்துக்கு நாங்கள் முதமுறை வந்து பார்க்க நேரத்துல 45 வயசு, இப்ப 85 வயசு, அது 40 வருஷம் ஆயிட்டு. ஆனா இருந்த அதே பலத்தோடு இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம். அது ஆவியான வல்லமை. நீ வல்லமையின் மேல் வல்லமை பெறுவாய். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவான். நீங்கள் மகிமையின் மேலே அந்த ஆவியாக கத்தராலே தானே நீங்கள் மகிமையின் மேலே மகிமை அடைவீர்கள். அந்த ஆவியான உங்களை புதிதாய் மாற்றுவார். இந்த சபையிலே பரிசுத்த ஆவியானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஒரு பாட்டு படிக்கும் பொழுது பரிசுத்தானை பற்றி இந்த சபை புதிதாய் மாறும். இந்த சபையில புதிய காரியங்களை கத்து உருவாக்குவாங்க. நான் உட்காந்து ஆஃபீஸில் நான் பெரிய மீட்டிங்லாம் போட்டு இதை செய்யலாம் அதை செய்யலாம் பிளானிங் இல்லை. எல்லாமே எங்களோட ஆஃபீஸில் எல்லாம் நடக்கும். ஜெப அறையில் தான் எல்லாம் நடக்கும். அங்கு தான் எல்லாம் உருவாகும். அந்த மகிமை ஒரு கழுகு 40 வயதாகும் பொழுது வாழ்வா சாவான்னு யோசிக்கணும். அது சாப்பிட்டு சாப்பிட்டு சொண்டெல்லாம் இப்படி வளைஞ்சிருக்கும். நகம் பெருசாகவே கூர்மை போயிருக்கும். செட்டையில் ரெக்கெல்லாம் ரொம்ப பெருசு, பாகமாக அடிக்க முடியாது. 40 வயதில் சாக வேண்டிய கழுகு யோசிக்குது, வாழ வேண்டும். மலை உச்சிக்கு போய் தண்டி இறகெல்லாம் ஒவ்வொன்றா பிடுங்கி ஒரு இறகு கூட இல்லாமல் எல்லாம் பிடுங்கும்.
கடைசியில் சொண்டை எடுத்து தன்னை நெகத்தை கடிச்சு இழுத்தெடுக்கும். ஒவ்வொரு நெகத்தை கழட்டி கடைசி சொண்டு மட்டும் தாக்கும். அதையும் கல்லை அடித்து உடைக்கும். உடைச்ச பிறகு பெரிய ஒரு பேரன் சிக்கன் மாதிரி பெரிய இறைச்சாக இருக்கும். அது அங்கே இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த வெயிலில் அந்த மகிமையில் இருக்கும். அது இருக்க அட ஃபேட்டெல்லாம் பேர்ன் ஆகி ஒரு புறாவை போல சகமாய் மாறி புதிய இறைகள் வரும். 40 வயதாக இருந்த கழுதுக்கு இப்போ 10 வயசுல கழுகை போல மாறும். ஆனால் 40 வருட எக்ஸ்பீரியன்ஸோட அது மறுபடியும் ஒரு வாலிப கழுகாக அது வரும். நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ அவருடைய சமூகத்திலிருந்து பாடல் படித்து அவர் ஆராதித்து பரிசுத்தம் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை ஆவியான மாற்றுவார். உட்காங்க, ஆவியானவர் உன்னை வாலிபமாய் மாற்றுவார். நீ பலனாக பாய். உன்னை ஜெயிக்க ஆக முடியாது. வெயிட் ட்ரைனிங் எடுக்கவங்க அவங்களால ஓடியாடி வேலை செய்ய முடியாது, குனிய முடியாது. ஆனால் கார்டியோ செய்கிறவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. எங்கேயும் பாய்வாங்க, எங்கேயும் செய்வாங்க. அவங்க ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு இடம் ஜம்ப் ஆக முடியும். அவங்க அந்த ட்ரைனிங், ஏன்னா ஒரு இடத்துல இருந்து அங்கேருந்து ஒரேடியை ஜம்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது வேணால் செய்யலாம். அந்த அளவுக்கு மூச்சை அவங்க அதை விரித்து செய்கிற அளவுக்கு அதை ட்ரைனிங் ஆக்கிக்குவாங்க. அவங்க சுகமாக இருப்பாங்க. நீங்கள் டெய்லி 40 நிமிஷம் நல்லா நடங்க, 120 வருஷம் வாழ்வீங்க. கண் பார்வையோடு வாழ்வீங்க. ஏன்னா அது கண்ணுக்கு வேண்டிய எல்லாமே கொடுத்துருக்கும். உங்களோட நடதான் முக்கியம். 40 நிமிஷம் வேகமாக நடந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது மிக முக்கியம். பாஸ்டர் எனக்கு டைம் இல்லை, உனக்கு சீக்கிரம் டைம் இல்லாமல் போகும். நிறைய பேர் வீட்டில் இந்த ட்ரெட்மில்லாம் வாங்கிக்காங்க. நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், எல்லா ட்ரெட்மில்லையும் இன்றைக்கி உடுப்பு காய போட்டுப்பீங்க. அதுதான் உங்களுக்கு உடுப்பு காயப்போட ரெக்காக இருக்கும். நான் இல்லைன்னு சொன்னால் போய், எங்கள் சர்ச்சில் எல்லா மெம்பர்கிட்டையும் ட்ரெட்மில்லை நான் எடுத்தேனாக்கி அது விற்று ஒரு பில்டிங் ஒன்று கட்டலாம். எந்தெந்த வீடுகளை ட்ரெட்மில் இருக்குதோ அந்தந்த வீட்டில் இருக்கவங்க குண்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நீ நடக்க வேண்டாம். அதே விதமாக உன்னோட லைஃப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஆவியான உள்வாங்க வேண்டும். இந்த ஆவியானோடு நீங்கள் வாழ்ந்த என்ன நடக்கும்? பயம் இருக்காது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமுள்ள ஆவி கொடுத்துருக்காங்க. 1000 பேர் நம்ம தான் பலத்தோடு இருப்போம். இயேசுடைய சீசர்கள் 33 வருஷம் இயேசுவோடு இருந்தாங்க. ஆனா இயேசு மரித்தோன்னு அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு ரூமை மூடி பயந்து கொண்டு இருந்தாங்க. ஐயோ, நாங்களும் இயேசுவோட இருந்தோன்னு தெரிஞ்சு எங்களை சிலுவையில் அரைஞ்சுவாங்கன்னு பயம். இந்த பயத்துக்கு காரணம் ஆவியானவர் அல்ல. நீ ஆவியானவரோடு இல்லாமல் வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில பயம், இருக்கும். அவங்க பயந்தாங்க. இன்றைக்கு பலர் பயந்து வாழ்றாங்க. இது எப்படி செய்வேன், இந்த பணத்தை எப்படி கொடுப்பேன், இந்த வியாபாரத்தை எப்படி செய்வேன், அந்த மனுஷனுக்கு என்ன பதில் கொடுப்பேன், இது என்ன பயம். ஏன் நீ அவரோடு வாழல? கலாத்தியர் 5:25 சொல்லுது. கலாத்தியர் 5:25, நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் வேண்டும். நீ ஆவியில பிழைச்சா ஆவிக்கு ஏற்றபடி தான் இருக்கணும். நீங்க ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற சாப்பாடு இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஆவியில தான் பிறந்தீங்கன்னா ஆவிக்கு ஏற்றபடி நடங்க. உங்க பாடல்கள், உங்க ஆராதனை, கடவுளோடு வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை. ஆனா அதே சீசங்க பாங்க பயந்தாங்க. 50 நாளைக்கு பிறகு ஒரு மேல் மாடல ரூமுக்குள்ள இருந்தாங்க. திடீர்னு வெளியே வந்தானுங்க. அடே, இயேசுவை கொண்டு போல எங்களை கொல்லுவாங்களா, நாங்களும் இயேசுவோட சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சு கொல்லுவாங்கன்னு பயத்துல இருந்தாங்க. 50 நாள்ல வெளியே வந்து, இயேசுவை நீங்க தான் கொண்டீங்க, நாங்க அவரோட இருந்தோன்னு பயமில்லாம சொல்லுவாங்க. அந்த பயமில்லாம போக்காக நின்னது ஆவியானவர். உன்னை அழிக்க நினைச்ச எல்லா கும்பாக தலை நிமிந்து வாழ்வாய். உன்னை அழிக்க நினைச்ச எல்லா கும்பம் தலை நிமிந்து வாழணும். ஒன்னு இல்லாம பண்ணுவேன்னு சொன்னவங்க தலை நிமிந்து இருக்க வேண்டும். உன்னை பார்த்து சவால் வச்ச அத்தனை கும்பாக நீ தலை நிமிந்து இருக்க வேண்டும்.
ஒன்ன ஒருத்தன் வெறுத்தானா நீ சோகப்படக்கூடாது, நீ அழக்கூடாது. சில நேரம் எங்களை யாராவது வெறுத்துட்டாங்கன்னா, நம்ம ரொம்ப அன்பு காட்டினவங்க வெறுத்துட்டாங்கன்னா ரொம்ப சோகமாயிடும். அப்படி சோகமாகக்கூடாது. நாம ரொம்ப அன்பு காட்டி நம்மளை விட்டு போனாக்கி அவன் நம்மளை மிஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம், அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். நம்ம எதுக்கு அவங்க நம்ம வாழ்க்கையில வருவாங்க? வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் மனகம்யமா தைரியமாக்கணும். ஏன்னா நீ சாதாரண மனுஷன் இல்லை, உனக்குள்ள ஒருவர் இருக்காரு. எனவே இந்த ஆவியானோடு இருக்க வேண்டும், இந்த ஆவியானோடு இருக்கணும். பரிசுத்த ஆவியை பிதா நமக்கு தந்தது விசிட் பண்ணல. எப்படி ஸ்டாஃப் கிளம்பி ஒருத்தன் விசிட் பண்ணாங்க, மாஸ்டர் விசிட் பண்ண, அது மாதிரி விசிட் பண்ணல. நினைச்சா ஒருத்தன் விசிட், அப்படி அல்ல. செல்லப்பாங்க நிறைய பேர் யோகா அந்த பயிற்சி செய்வாங்க, மெட்டை கொண்டு போய் இடத்துல போட்டு 20 நிமிஷம் மூச்சை எடுத்து மூச்சு விடுவாங்க. அவங்க அந்த நேரம் மட்டும்தான். நான் கேட்குறேன், இப்போ கிட்டத்தட்ட நான் 1.5 மணி நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்க, இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் மூச்சு எடுத்தீங்களா எடுக்கலையா சொல்லுங்களேன்? எடுத்தீங்க. வந்தோன்னு கொஞ்ச நேரமா இல்லை, வந்தோன்னு எடுத்துக்கொண்டே தாக்கிங்க. அது கொஞ்ச நேரம் செய்கிறதல்ல, எடுத்துக்கொண்டே தாக்க. அதுக்காக ஆவியில் நடக்க சொன்னால் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணி கூட ஒரு மூலையில் இருப்பதல்ல. எப்படி நாங்கள் மூச்சு எடுக்கோமோ அது தானாக எடுக்கும். யாராவது நினைச்சு எடுத்தீங்களா? இல்லை, அவர்களை கலந்துருக்கீங்க. நான் காலையில் முன்னே பரிசுத்த ஆவி என் மனசில் கலந்துட்டாரு. நான் அவரோட பாட்டு பிடிக்கிறேன், நான் ஒஷ் எடுக்கணும், அவரோட பேசுகிறேன், நான் வெளியில் போகணும், ஆவி நான் வாங்கன்னு சொல்கிறேன். என்ன அறியாமல் கலந்துருக்கேன். இதுக்காக ஒரு ஆசையை தூண்டுறாங்க. இந்த டைப்போட வா அவர் சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன எல்லாவற்றிலும் அவங்க கலந்துக்க. நான் சாப்பிட யார் வாங்க, என்னோட ஒரு மீட்டிங் வாங்க, டக்குன்னு நான் ஆவியான அந்த மீட்டிங் வாங்க, நான் என்ன செய்யணும் நீங்களே பேசுங்க. எல்லாத்திலும் அவங்க கலந்துருக்காங்க. அது தானாய் நடக்குது. நான் நினைச்சு இப்ப ஆவியான பேசணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்கதல்ல. வாழ்க்கைக்காக ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் இதை செய்யட்டுமா வேணாமா? பிரதர் நீங்க 2 நாளைக்கு பேசுங்க, நான் கொஞ்சம் ஜாம் பண்ணி சொல்லுவேன். என்னது ஜாம்? 2 நாள் ஜாம் பண்ணி சொல்லுவேன். ஏன் இப்ப கேட்டா இதை செய்யட்டுமா? இவன் கேட்குறான், அது என்ன கேட்குறான், டக்குன்னு அவங்க ஐடியா கொடுப்பான். இல்லை இது இப்படி செஞ்சா இப்படி பிரச்சனை வந்துன்னா, ஐயோ பாஸ்டர் நல்ல வேலை உங்ககிட்ட கேட்டேன். எப்படி? அவர் மூச்சில் கலந்துருக்காரு, அவர் பேச்சில் கலந்துருக்காரு, என் சொல்லில் கலந்துருக்காரு, என் செயலில் கலந்துருக்காரு, என் நினைவில் கலந்துருக்காரு. இது ஒரு பாட்டாக கூடாது, இது ஒரு வாழ்க்கையாக்க வேண்டும். இது லைஃப். எல்லாத்திலும் அவரை சேர்த்துக்கோ, எல்லாத்திலும் அவரை சேர்த்துக்கோ. அவர் உதவி செய்வா. சின்ன சின்ன விஷயம் உதவி செய்வா. கொஞ்சம் டயர்டாக, கொஞ்சம் மாய்ச்சலாக, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் அப்படி நினைக்கிற நேரத்தில் அது மனுஷன் கொஞ்சம் டயர்டாக்கு, கொஞ்சம் மாய்ச்சல் மாதிரிக்கு அவையானவரேன்னு சொன்னேன்னா அவர் உடனே பலத்தை கொடுப்பாங்க. இதான் வித்தியாசம், இதான் வித்தியாசம். நம்முடைய ஃபீலிங், நம்ம யோசனை எல்லாம் சொல்றேன், நான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறேன், அவ எனக்கு கொஞ்சம் ஏதோ எனக்கு டிஸ்டர்ப் ஆக்கு, எல்லாத்துலேயும் அவங்க கலந்துருக்க. அதுதான் வாழ்க்கை. அவங்க மூச்சு வாங்க. எனவே பலத்தோடு நான் வாழ்கிறேன். நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சமாதானம். யோவான் 14:33 சொல்லுது. யோவான் 14:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கப்படி இவைகள் உங்களுக்கு சொல்ல. ஆவியானவை பற்றி பேசி சொல்ல, நான் சமாதானம். ஆவியான வந்தாலே உங்க நிம்மதி, மனசு நிம்மதியாக்கும், கொல்லப்பறக்காது. ஏன்னா ஆவியானக்காக நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அவ வரும் பொழுது எல்லாம் வரும். ஒரு குழப்பம். இந்த வசனத்தை பாங்க, அதோட படிப்போம். என்னிடத்து இந்த பாட்டை படிக்கிறது பாங்க. ஒரு ஆவியனை பற்றி பாட்டு படித்தாலே உங்களுக்கு புதுசாக ஏதோ வரும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகப்படுத்தி இவைகள் உங்களுக்கு சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமா இருக்கு, பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் உலகத்தை நான் ஜெயிச்சேன். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை.
இதுதான் வாழ்க்கை. இது தெரிஞ்சு வாழ்ந்தால் இழப்புக்கள் பெருசாய் விளங்காது, இழப்புக்கள் தெரியாது, பிரச்சனையிலும் நாம் தைரியமாப்போம். இயேசு கிறிஸ்து சீசர்கள் படகுல போவாங்க. அக்கறைக்கு போகிற நேரத்தில் இயேசு படகுல தலையணை வச்சு படுத்துக்காரு. தலையணை வச்சு படுத்திருந்தாங்க, தலையணை வச்சு படுத்திருந்தாங்க. புயல் காற்று, இயேசு நல்லா தூக்கம். பிரச்சனையில் தூங்க முடியுமா? ஆவியானந்தால் பிரச்சனையில் தூங்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும் ஒன்றுமே நடக்காது, ஒன்றும் செய்ய முடியாது, யாரால் ஒன்றும் செய்ய முடியாது. சீசங்க பயந்து ஐயோ மடிச்சு போவோம் செத்துருவான்னு. ஆனால் இயேசு பயப்படல. அவங்க எழுப்பினாங்க. காற்றையும் புயல் அதட்டினோன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவங்க எப்படிப்பட்ட மனுஷனோ, இவங்க மனுஷன் அல்ல, இவருக்குள்ளே ஒருவர் இருக்காரு, உனக்குள்ளே இருக்காரு. அது நம்ம உனக்குள்ளே இருக்காரு. உன்னை பற்றி 10 பேர் 10 விதமாக பேசட்டும், கண்டு கொள்ளாத. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், புயலின் மத்தியில் நீ நிற்க வேண்டும், நிற்க வேண்டும். அதனால நம்மளை யாராவது பகைச்சானா அது அவன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம், அவன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு அர்த்தம். நம்ம கவலைப்படுவது தேவன் விரும்புவதில்லை. நாங்கள் வேதனோடு இப்ப தேவன் விரும்புவதில்லை. கடவுள் தன் பிள்ளைகளுக்கு அவருடைய வல்லமையை பலத்தை கொடுக்க, அதான் கடவுள். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாங்க எனக்கு அல்ல, அது சோகமக்காய் இப்படி வச்சுட்டா இப்ப விழுந்துவா. நீ யாராவது உன்னை விட்டுட்டாங்க எனக்கு, ஐயோ இவங்க என்னை விட்டுட்டாங்கன்னு சொன்னா பிரச்சனை. எவனாவது காங்கி காட்டினா மனசு, இந்த காங்கியெல்லாம் எவ்வளோ காலம்தான், காங்கியெல்லாம் கீழே உடஞ்சு விடும். நான் அன்புக்காக எந்த ஆளும் போவேன், ஆனால் காங்கின்னு வந்துச்சுன்னா ஆண்டவரே வேணும் உங்க கையில் ஒப்பு கொடுக்குன்னு சொல்லுவேன். அடிபட்டு வருவான். நீ சாதாரண அல்ல, அவர் உன்னை உள்ளங்கையில் வச்சுக்காக. உன்னை தொடுகவே என்ன தொடுகான்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த வசனத்தை நம்ப. உனக்கு எதிராக பேசப்படும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய், அவன் பிழையாவான். உன்னை ஜெயிக்க ஆள முடியாது. அவன் உன்னோட இருக்காரு. சோகப்படாத. சில நேரம் வாழ்க்கையில் சிலாக்கள் எங்களோட பேகுவாங்க, அதுக்காக கவலைப்படாதீங்க. அவன் போட்டோம், நீங்க இருக்கீங்க. ஆவியான சொல்லு, உனக்கு அவங்கள விட 100 மடங்கு ஒரு நல்ல ஆளை உன்னை மனசுதான். நீனும் ஆவியான ரிலேஷன்ஷிப்ல இருக்க. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உன் அண்ணுக்கும் அம்மாக்கும் அப்பாக்கும் முத சொல்லாது, ஆவியானுக்கு சொல்ல. உனக்கு குட் நியூஸ்னால ஆவியானுக்கு சொல்ல. அவ சந்தோஷப்படுவாங்க. அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நிலைமை மாறும், முடியாததும் சாத்தியமாகுமே. நீரவே நீ வாருமே, நீரவே நீ வேண்டுமே, நீரவே நீ போதுமே. ஆவியானவரே முதலாம் வசனத்தை பார்க்க, எசேக்கியேலை கர்த்தர் ஒரு ஆவிக்குள்ளாக்கி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்க எலும்பு, அந்த எலும்பு எப்படின்னா யுத்தம், பெரிய யுத்தம் நடந்து ஆயிரக்கணக்கு ஜனங்க செத்தனும் அடக்கம் பண்ண முடியாம எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டாங்க. இது பல வருஷங்கள், பல மாதங்கள் இருந்த எலும்புகள். சகத்துல இருக்க எல்லாம் அழுகி எலும்புகள் மட்டும் கண்டு இருக்கு, துண்டு துண்டா நிறைஞ்சு இருக்கு எலும்பு. அந்த இடத்த கொண்டு போயிட்டு 2ஆம் வசனத்துல அவர் சொல்லுறாரு, அவைகளின் நடுவில் அவர் எனக்கு நடக்க செய்தாரு. 2ஆம் வசனம் கடைசி வசனம் சொல்லுது, அவைகள் மிகவும் உள்ள வந்து ரொம்ப காஞ்சிருந்துச்சு. ஆண்டவர் கேட்டாங்க,
3ஆம் வசனத்தை இதெல்லாம் உயிர் அடையமானு அவனுக்கு சொல்ல நம்பிக்கை இல்லை. 4ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உள்ள இந்த எலும்புகளை கர்த்தரை வார்த்தை கேளுங்கள். இந்த பிரசங்கத்தை கேளு, இன்னைக்கு பிரசங்கத்தை கேளு. எலும்பே, செத்து போன எலும்பே, காஞ்சி போன எலும்புகளே, சாய்ந்து போன வியாபங்களே, இந்த தீர்க்கதரிசனம் சொல்லு, கர்த்தரை வார்த்தை கேளு. இது உனக்கு பலம் கொடுக்கும். இன்னைக்கு நான் சொன்னதை கேட்டு வீட்டுக்கு போய் பைபிளை கையில வச்சு நல்லா வாசிங்க. தீர்க்கதரிசனம் சொல்லு. 5ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவி அனுப்ப பண்ணுவேன், அப்பொழுது ஆவி சிலிண்டருக்கு வென்டிலேட்டருக்கு ஆனால் நீ ஃபிக்ஸ் பண்ணணும். நீ உயிராடியா. அடுத்த வசனம் சொல்லுது 6ஆம் வசனம், அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை மனுப்புத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்த ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே, பரிசுத்த ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிராடையும்படி இவர்கள் மேல் ஊது. மண் இருக்கும் பொழுது இந்த மண்ணிலே மனிதனை செய்து களிமண்ணிலே ஆவியானவரை ஊத வைத்த அந்த மண் மனிதனாய் மாறினான். மண்ணு மனிதனாய் மாறினான். உண்ட மண்ணான வாழ்க்கை மனிதனாய் மாறும். நீ ஜீவாத்துமாயவாய் மாறுவாய். ஊதி என்றான். 10ஆம் வசனம், எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்று மகா பெரிய சேனையா. நீ சாதாரண மனிதன் அல்ல. ஆவியான மூலம் நீ நிரம்பும் பொழுது நீ வல்லமுள்ள மனிதனாக, தேசங்களை ஜெயிக்கிற மனிதனாக, பல யுத்தங்களை செய்கிற மனிதனாக நீ மாறுவாய். இந்த காலை நேரத்திலே தேவனுடைய ஆவியான உன் மேலே ஊதுகிறார். ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு பலன் இறங்குகிறது. எல்லாரும் எழுந்துகிறது. ஆவியானவர் கரங்களை தட்டி நீங்க என் மேலே வாரும், நான் உமக்கு நேரம் கொடுப்பேன், நீங்க எனக்கு மிக முக்கியமானவர் என்று சொல். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் ஆசீர்வாதம். ஓ பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதம். தேவனுடைய வல்லமை ஆசீர்வாதம். உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதம். உங்க வீடுகள் அவர் ஆசீர்வாதம். உங்க வேலை ஸ்தலத்தில் அவர் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆவியான ஆசீர்வாதம் பொழுது சூழ்நிலைகள் மாறும். பரிசுத்தான ஆசீர்வாதம் பொழுது உன் வாழ்க்கை மாறும். மிகப்பெரிய வித்தியாசங்கள் நீ காண்பாய். மிகப்பெரிய வித்தியாசங்களை காண்பாய். ஆவியான வல்லமை வச்சுட்டு உங்க வீடுகள் ஆவியானோட பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. நான் நிறைய நாட்களுக்கு பிறகு நிறைய நேரம் அந்நிய பாஷை ஒரு நாள் பேசினேன். அன்றைக்கு பார்க்குவேன் தேவனுடைய அற்புதங்கள் அளவில்லாமல் நடந்துச்சு. தேவனுடைய வல்லமை அற்புதங்கள் மேல் நடக்கும். அவருடைய பலன் நடக்கும். வித்தியாசம் நடக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானிங்க, ஆவியானவரை இணைந்து கொள்வேன். மூச்சு இல்லாமல் வாழ முடியாது, சுவாசம் இல்லாமல் வாழ முடியாது, ஆவியானவர் இல்லாமல் வாழ முடியாது. தூய ஆவியானவரே, கேட்டவளாய் மாத்திரம் இதன்படி நானும் இவர்களும் நடக்க வேண்டும். அதுக்கு நீ உதவி செய்யும் ஆவியானவரே. எங்களை அர்ப்பணிக்கும் கையிலே. ஆமென்.